Assalamu alaikum friends, welcome back to my channel smarthomemakertamil. இன்றைக்கி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நார்மல் தயிர் சாதம் கர்ட் ரைஸ்லேருந்து கோகோனட் ரைஸ் கீ ரைஸ் வரைக்கும் இது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒரு கொத்து கீறி போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக ரொம்ப பொடியாக சாப் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு ஸ்லைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஹாஃப் குக்கார் அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஹாஃப் குக்காக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 350 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் போனோட கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் தான் பண்ணுறேன். ஸோ மட்டனும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா லூஸ் அவுட் ஆகி வெளியே வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வேறு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மிளகாய் தூளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வேறு மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மிளகாயுடைய உரப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் விடும். தண்ணி விட்டு மட்டனும் வெங்காயமும் நல்லா கலந்து சுண்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வெறும் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன். தண்ணிலாம் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப குழம்புக்கு மாதிரி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த மட்டன் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். நான் கரெக்டாக ஒரு 3/4 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கறி மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம இதை சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறோம், கிரேவி பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் மூடி போட்டுட்டு ஆவி வந்ததும் வெயிட்டு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆவி நல்லா ரிலீஸ் ஆனதும் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குதுல. ஸோ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா பிரட்டி விட்டுருங்க. எண்ணெய் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு அந்த எண்ணெய்
மேலே மிதக்கணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.